மற்றும் ஒரு இளம் ஜோடிகளை நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறோம். திருச்சி பூர்வீகமாக விக்னேஷ் கொண்டிருந்தாலும் சென்னையில பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்துக்காக கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். விக்னேஷ், என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து மேனேஜரா இருக்கேன் சென்னை. எதுல மேனேஜர்? அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருக்காரு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ்னால ஏன் ஒரு மாதிரி சொல்றீங்க? ஓகே, பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சா? உங்க நேம்? ஹேமலதா. என்ன பண்றீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். ஓகே, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த நிகழ்வு? நல்லா சந்தோஷமா. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்து எதுவும் பாத்திருக்கீங்களா? அப்படி இல்ல, ஃபேமிலியோட வருஷம் ஃபேமிலியோட வரீங்க? ஆமா, போன வருஷம் வந்தீங்க. தனியா வந்தீங்க, இப்ப ஜோடியா வருஷம் வராங்க. ஐயா, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜேந்திரன். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் பிசினஸ் பண்றேன், மளிகை கடை வச்சிருக்கேன். மளிகை கடை வச்சிருக்கேன். வருஷம் நீங்க வந்துடுறீங்க? வருஷம் அவசியம் வரும். வருஷம் குடும்பத்தோட வராங்க. இன்னைக்குதான் விக்னேஷ் வந்து குடும்பமா வந்திருக்கிறாரு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இது காவேரி ஆறு வந்திருக்கீங்க. ஓகே, ரைட், ரொம்ப சந்தோஷம். வேற யார் அம்மா எதுவும் வந்திருக்காங்களா? வாங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க? எதுக்காக வந்து இந்த நாளை சூஸ் பண்ணி தயிர் மாத்துறாங்க? 18 காவேரி தாய்க்காக பண்றது. காவேரி தாய் மூலமா சுமங்கலிக்காக பண்றது. காவேரி தாயை வச்சு பண்றோம். ஆடி மாதத்தோட தெய்வ அனுகிரகம் நிறைஞ்ச மாதமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதத்துல 18வது நாள் வந்து நீர்நிலைகளை தெய்வமா வணங்குறாங்க. அதன் அடிப்படையில முதலாக திருமணமானவங்க வந்து தாலி பிரிச்சு கட்டி காவிரி தாயை வணங்கி தங்களுடைய வேண்டுதல்ல வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா நீங்க எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த காவேரி தாய் பொங்கி போற ஆசீர்வாதம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வந்து சேர வாழ்த்துறோம். தேங்க்யூ. அடுத்த ஒரு இளம் ஜோடிகளை நாம் பார்க்கிறோம். இந்த ஆடி 18ல நிறைய பேர் வந்து காவிரி தாயை வணங்கி தங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைச்சு வேண்டுதல் செய்யறாங்க. அதன் அடிப்படையில ஒரு இளம் ஜோடிகளை நாம திருச்சி வைப்புக்காக பார்க்க போறோம். உங்க பேர்? வேலுமணி. பரமேஸ்வரி. ஓகே, வேலுமணி பரமேஸ்வரி. எங்க இருந்து வரீங்க? திருப்பூர்ல மேரேஜ் ஆகி வந்திருக்கீங்க. ஓகே, நம்மளோட திருச்சி மாவட்டத்துக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு மணமகள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வருஷம் வருவோம். என் பேர் கீதாஞ்சலி. வருஷம் வருவாங்க. எதுக்காகமா இந்த நாளை வந்து விசேஷமா சூஸ் பண்றாங்க? ஆடி பெருக்குங்கிறதுனால சுமங்கலிங்களுக்கு நல்ல ஒரு நாள் இது. சுமங்கலிங்களுக்கு நல்ல நாள். நல்ல ஒரு தகவல் அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய கணவருடைய ஆயுசு நாட்கள் பெருகணும், காவிரி தாய் ஓடுறது மாலை பெருகி தன்னுடைய கணவருடைய ஆயுசு நாட்கள் இன்னும் அதிக நாள் ஆகணும்னு ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் கணவனுடைய ஆயுளுக்காக இந்த இடத்துல வந்து வணங்கிட்டு போறாங்க. அப்ப உங்க பேர் என்ன? மதியழகன். ரைட், குடும்பமா வந்திருக்கிறாங்க. அதனால நாங்க திருச்சி வைப் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். உங்களோட வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் இந்த காவிரி தாய் பெருகி ஓடுறது போல உங்கள் வாழ்க்கையில் பெருகி ஓட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இளம் ஜோடிகளை நாம் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில ஆடி 18 ஆடி பெருக்கோட முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்றதுக்காக நம்முடைய திருச்சி வைப்புக்காக வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க. வணக்கம். ஆடி 18னா திருச்சியில ஒரு, என் பேர் சுகன்யா, திருச்சி சுப்பிரமணியபுரத்துல இருந்து வரோம். ஆடி பெருக்கு வந்து திருச்சியில ஒரு ஃபெஸ்டிவல். நீர்நிலைகள்ல உள்ள தெய்வங்களை வழிபடுறது. புதுமண தம்பதியர்களுக்கு வந்து வழிபட்டு காவேரி ஆற்றுல நீராடிட்டு போனா நல்ல ஒரு இது கிடைக்கும். இதுல வந்து புதுமண தம்பதிகள் மட்டும்தான் வருவாங்களா இல்ல எல்லா சுமங்கலியும்? இல்ல, எல்லாருமே வரலாம். ஆடி 18ஓட முக்கியத்துவத்தையும் சிறப்பம்சத்தையும் எங்களுடைய சேனலுக்கு சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.